எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கூட சொல்லலாம். இது நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமையோ நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவோம்ல. அந்த தப்பு பண்ணாமல் இருக்கணும்னா நான் ஒரு 6 எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை ஒரு டாக்டர் சொன்னாங்க. ஏன்னா எங்கள் வீட்டிலே ஒரு பிரெயின் டியூமர் பேஷண்ட் ரீசெண்டாக இறந்துட்டாங்கன்னு போன வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணல. அதோட காஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தல. ஸோ அதெல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும். பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கணும். நம்ம செய்கிற தப்பு என்னன்னு சொல்லிட்டு ஒரு 6 தப்பு நான் சொல்கிறேன். வேணும்னா ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன தப்பு பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபோன் பக்கத்தில் வச்சுட்டு படுக்கிறோம்ல, அது மகா தப்பு. என்னென்னா, இந்த ஃபோன்னால் அந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் அந்த வேவ்ஸ் பாஸ் ஆகுதுல்ல, அது பாஸ் ஆகி நம்மளோட நார்மல் செல் இருக்குது பார்த்திங்களா, அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால ஹார்மோனும் சேஞ்ச் ஆகுது. ஸோ அது நாளடைவில் பார்த்திங்கன்னா அது கேன்சர் உருவாகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமான தப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம மைக்ரோவேவ் பண்ணுறோம்ல, அந்த ஃபுட்டில் நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னரை வச்சு தான் நம்ம மைக்ரோவேவ் பண்ணுவோம். அதாவது சில இதிலலாம் சொல்லுவாங்க மைக்ரோவேவபிள் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணும்போது அந்த ஹீட் கெமிக்கல் ரிலீஸ் பண்ணும். ஃபுட்டு அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணும். அந்த ஃபுட்டு டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய செல் மல்டிப்ளை ஆகி கேன்சராக உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 3வது தப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இது நிறைய பேர் நானே பண்ணியிருக்கேன். முந்தின நாள் நம்ம வேறு எங்கேயாவது வெளியே ஊர் போவோம். அப்போ பாட்டில்ஸ் நம்ம தண்ணி பிடிச்சி காரில் வச்சுருப்போம். நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், அந்த பாட்டில் அப்படியே காரில் விட்டுடுவோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் இருக்கிற தண்ணியை குடிப்போம். நானே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுனால அந்த ஹீட்டுக்கு அந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணியை அந்த கெமிக்கல்ஸ் அப்படியே அதில் ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம அதை குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த செல் மல்டிப்ளை ஆகிறதுக்கு சான்சஸ் ஆகுது. நார்மலாக நார்மல் செல்லை டிஸ்டர்ப் பண்ணி அது ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால ஒரு செல்லுன்றது 10 செல் மல்டிப்ளை நாளடைவில் இது டியூமராக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுறோம்ல, அதாவது பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அது அலுமினியம் இல்லாத மாதிரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அலுமினியம் இருக்கிறதுனால அது நம்ம டியோட்ரண்ட் மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸு மேலே வேணால் அடிச்சுக்கோங்க. வேணும்னா நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா அடிக்காதீங்க. வெளியே போனால் வேணால் வேறு அன்அவாய்டபிள் அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அடிச்சுக்கோங்க. அந்த டியோட்ரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதில் அலுமினியம் இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அது பெனிட்ரேட், அதாவது உள்ளே போயிட்டு அது செல்லை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படியும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா, சுகரே சாப்பிடாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சில டைமில் ஸ்வீட்ஸு சாப்பிட்றோம். அது ஃபுல்லாக சுகர் லோட் பண்ணி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்போவே அது கேன்சராக ஆகாது. கொஞ்ச நாள் கழித்து அது கேன்சர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த டயட்டுன்ற பேரில் இந்த கறியை சுட்டு சாப்பிடுவாங்க. அதாவது டைரெக்டாக அடுப்பு மேலே ஃப்ளேமில் வச்சு இப்படி சுட்டு சாப்பிட்றாங்கள்ல, அந்த மாதிரி சுட்டு சாப்பிடும்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பிளாக் சார்கோல் இருக்குல்ல, அதாவது கறியிலேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த மீட் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்பியான பார்ட்ஸ் நம்ம பாடி நார்மலில் என்ட்ரு ஆகும்போது நம்மளுக்கு சான்சஸ் ஆஃப் கேன்சர் ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கார்லிக் இருக்குல்ல, பூண்டு உரித்து வச்சு ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறோம். பூண்டு, இஞ்சி தோல் சீவிலாம் ஈவன் எங்கள் அத்தையும் அது பண்ணுவாங்க. தோலை உரித்து வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போதும் இந்த கேன்சர் வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, இந்த கேன்சர் ஒரு கொடிய நோய். இது நிறைய பேர் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட இது பிரெயின் கேன்சர் வருது, லங் கேன்சர் வருது. யாருக்கு என்ன கேன்சர் வருதுன்னே தெரியாமல் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக உஷாராயிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப ப்ரொடெக்ஷனாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த கேன்சரை நம்மளுக்கு வராமல் இருக்கணும்னா அன்றாடம் நம்ம நிறைய மில்லட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ வெயில் காலம் தானே, இனிமேல் நீங்கள்
ராகிலான அம்பிலி, திணை அம்பிலி அந்த மாதிரி நிறைய அம்பிலி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதையே எடுத்துருக்கலாம். மெயினாக வந்து இந்த டீப் ஃப்ரைட் ஐட்டம்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி தராதிங்க. இந்த சிக்கன் 65 அதுக்கப்புறம் சிக்கன் லாலிபப்பு இந்த மாதிரிலாம் வந்து ஆயிலே திருப்பி திருப்பி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதனால் கூட அந்த ஃபுட்லேருந்து டாக்ஸின் வந்து ரிமூவ் ஆகலாம். இதனால் கூட நிறைய பேருக்கு வந்து கேன்சர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேன்சர் வந்துடுச்சு ஆனால் நம்மளுக்கு தெரியவே தெரியாதுன்னா, ஒரு சின்ன சிம்டம் வந்து எங்கள் வீட்டில் வந்து எப்படி தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு வந்து பிரெயின் டியூமர் இருக்கிறதுனால ஃபிக்ஸ் வந்துருச்சு, அதனால் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் நிறைய பேருக்கு ஃபிக்ஸே வராமல் இவங்க கூட கிராஸ் பண்ணும்போது 4th ஸ்டேஜ் கிராஸ் பண்ணிட்டாங்க ஹஸ்பண்டோட பிரதர். அந்த மாதிரி இல்லாமல் 4th ஸ்டேஜ் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜே வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு நினச்சோன்னா அட்லீஸ்ட் இயர்லி ஹெல்த் செக்கப் ஒன்றாவது பண்ணிக்கோங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், தயவுசெய்து இன்சூரன்ஸ் போட்டு வைங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளவோ செலவு பண்ணுவீங்க. ஒரு சின்ன டெய்லி ஒரு 200 சேர்த்து வச்சிங்கன்னா கூட 6000 ஆகிடும். அதை வந்து நீங்கள் வந்து டேர்ம் இன்சூரன்ஸாக கம்மியாக அமௌண்ட்டு மாதம் வந்து 5000 கூட உங்கள் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. யாருக்கு என்ன வரும்னு யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள் இன்றைக்கி படுத்துட்டு அடுத்த நாள் உயிரோடு இருந்தால் தான் அது வந்து பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ நீங்கள் வந்து ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுட்டு வந்து கரெக்டாக எடுக்கணும். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் பொரிச்ச ஐட்டமு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து ஃபுல்லாக அப்படியே முழுக விட்டு காரக்குழம்புல நிறைய எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குழந்தைங்களுக்கு பேபி ஃபுட் எப்படி சாப்பிடுவோம், காரம்லாம் கம்மியாக போட்டு டைஜஸ்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு 3 நாள் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுங்க. தேங்காய் பால்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வயிறு வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக எடுக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குடலை வந்து சுத்தமாக வச்சுருக்கிறோமோ எந்த நோயும் நம்மக்கிட்ட வராது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், குடலை யார் சுத்தமாக வைக்கலையோ, மோஷன் டெய்லி யார் சரியாக பாஸ் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வரத்துக்கு சான்சஸ் நிறைய. ஸோ வந்து ஆன வரைக்கும் குடலை எப்போவுமே சுத்தமாக வச்சுருங்க. நிறைய பேருக்கு இந்த குடல் சுத்தமாக வைக்காதனால கேன்சர் கூட வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அப்படியே கண்ட ஃபுட்டை சாப்பிடுவாங்க. ஒரு நாள் கூட அந்த லிவருக்கு ரெஸ்ட் விட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயிற்ற காய போட்டுருங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் பண்ணுற மாதிரி ஜூஸே ஒரு நாள் ஃபுல்லாக குடிச்சிட்டே வாங்க. இளநீர் பாயசம் அந்த மாதிரி அதுலேயும் திருப்பி வந்து சுகர் போட்டு சாப்பிடாதீங்க. ஆன வரைக்கும் வெல்லம் நிறைய யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கூட வெல்லம் போட்டு கொடுங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் 2 நாளில் சுகர் சாப்பிட்டா என்ன ஆகிட போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த சுகர் மாதிரி ஒரு மோசமானது எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸில் பார்க்குறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 ஏஜ் ஆகும்போது முட்டி வலி வரத்துக்கு மெயினான ரீசன் டீ காஃபியில் நம்ம வந்து சுகர் போட்டு சாப்பிட்றோம். ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கருப்பட்டி, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை அதெல்லாம் போட்டு சாப்பிட்டதுனால அவங்களுக்கு எந்த வியாதியும் வரல. மெயினாக வந்து சுகர் நிறைய எடுக்கும்போது எலும்பு தேய்மானம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று வந்து நான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன், ஈவன் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன், பாதாமோட தோலை வந்து ரிமூவ் பண்ணி சாப்பிட்ணுமா. ஆக்சுவலி பாதாமை ஊற வச்சு மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. ஊற வைக்காமல் சாப்பிடும்போது கூட கேன்சர் வரத்துக்கு சான்சஸ் இருக்குதுன்னு இந்த ஈஷாவில் யோகா இருக்கா அவங்க அந்த வீடியோ பார்த்தேன், ஈஷா யோகா வீடியோ பார்த்துருந்தேன். அப்படியே எனக்கு செம்ம ஷாக்காக இருந்துச்சு. என்னடா இது, பாதாம் தோல் ரிமூவ் பண்ணாமல் சாப்பிட்டா கூட கேன்சர் வருமா அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். இது வந்து ஒரு சிம்பிளான விஷயந்தான், ஆனால் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. ஸோ ஆன வரைக்கும் இந்த வீடியோவை யாரெல்லாம் உங்களுக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு இனிமேல் வர வீடியோஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஹெல்த்தியாக தான் போட போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஈவன் எனக்கே வந்து காலையில் எழுந்துக்கும் போது எலும்பு வந்து சவுண்ட் வருது, அதை டக்குன்னு சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் இவ்வளோ நாள் வந்து இட்லி தோசை சாப்பிட்டாச்சுல, இனிமேலும் வந்து இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வீட்டிலே வந்து ஹெல்த்தியாக இட்லி தோசை இல்லாமல் நான் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெயினாக வந்து உமன்ஸ் கிராஸ் பண்ணுற 35 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களது மட்டும்தான் வந்து
ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படி இல்லை. சின்ன பசங்க கூட இதை வந்து ஹெல்த்தியாக வந்து இப்போத்துலேருந்தே நம்ம சாப்பிட்றது கற்றுக் கொடுத்தோன்னா நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை தான் வந்து குழந்தைங்க வந்து டெவலப் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ ஆன வரைக்கும் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மெயினாக வந்து மெயினாக இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், ஃபுல்லாக ப்ரோட்டீன் இருக்கா இல்லைனா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.